ஸ்ரீ அஸ்ட்ரவிச நேயர் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு திருமண பொருத்தத்திற்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற ராசி நட்சத்திரம் என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு சிலர் அடிக்கடி ஜோதிடம் பார்ப்பாங்க. ஒரு ஜோதிடரை மட்டும் இல்ல, பல ஜோதிடரை அவங்க கேள்விப்படுற எல்லா ஜோதிடர்கிட்டையும் போய் அவங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நாம வாழ்க்கையில எப்படி இருக்க போறோங்கிற ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் தான் அதுக்கு காரணம். இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, ஒரு குடும்ப ஜோதிடரையே வச்சிருப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் ஆலோசனை கேட்பாங்க. குழந்தை பிறந்ததுல இருந்து பேர் வைக்கிறது, காது குத்துறது, முடி எடுக்கிறது, ஸ்கூல் போகிறது, பூப்பு நன்னீராட்டு, திருமணம்னு எல்லா விஷயத்துக்கும் அந்த குடும்ப ஜோதிடரை ஆலோசனை கேட்காம எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க. நிறைய ஜோதிடரை பார்க்க மாட்டாங்க. அந்த குடும்ப ஜோதிடரையே முழுசா நம்பி ஜாதகம் பார்த்துக்குவாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, குழந்தை பிறக்கிறப்ப ஜாதகம் பார்க்கறதோட சரி, மற்றபடி ஜாதகத்தையே எடுக்க மாட்டாங்க. மிகப்பெரிய பிரச்சனை, ஏழரை சனி எல்லாம் நடக்கும்போது மட்டும் ஜாதகத்தை பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு ஜோதிடத்து மேல நம்பிக்கையே இருக்காது. ஜாதக புக்கை அவங்க தொட்டே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா இந்த 4 பேரும், இந்த 4 டைப்ல இருக்கிற மக்களுமே ஒரு முறை கண்டிப்பா அந்த ஜாதக புக்கை எடுப்பாங்க. ஜோதிடத்தை நம்பி ஜோதிடரிடம் போவாங்க. அது எப்போனா அவங்களுடைய திருமண காலத்துலதான். ஒரு திருமணம் பண்ணணும்னா மட்டும் கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த ஜோதிடமும் ஜோதிடரும் ஞாபகம் வந்துடும். கண்டிப்பா 100% பேர் ஜாதக பொருத்தம் பார்த்துதான் திருமணம் செய்யறாங்க. ஜோதிடத்தை நம்பாதவங்க கூட திருமணத்திற்கு திருமண பொருத்தம் பார்த்துதான் திருமணம் செய்யறாங்க. முதல்ல ஒரு திருமண பொருத்தத்துக்கு எது முதல்ல பார்க்கணும்? முதல்ல பார்க்க வேண்டியது உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற ராசி நட்சத்திரம் தான். இதுதான் பேசிக். இப்போ ஒரு பையன் வீட்டாரோ ஒரு பெண் வீட்டாரோ உங்களுக்கு ஒரு ஜாதகம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது இந்த மேட்ரிமோனியல்ல ஒரு ஜாதகத்தை நீங்க செலக்ட் பண்ணணும். முதல்ல பேசிக்கா ஒரு ஃபில்டர் போடணும். அதுல நீங்க உங்களுக்கு பொருந்துற ராசி நட்சத்திரத்தை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கணும். மற்றதை அவாய்ட் பண்ணிடுவீங்க. நீங்க எல்லா ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் ஜோதிடர்கிட்ட காட்டி அதுல பொருத்தமுள்ள ராசி நட்சத்திரத்தை செலக்ட் பண்றதுக்கு பதிலா முதல்லயே உங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசி நட்சத்திரத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி வேலை குறையும். உங்களுக்கும் வேலை குறையும், ஜோதிடருக்கும் வேலை குறையும், டைமும் மீதி. உங்களுக்கு நீங்களே ஒரு 10 பொருத்தம் பார்க்குற ஒரு புக்கை வாங்கிட்டு அதுல 10 பொருத்தம் இருக்கான்னு பாத்துறாதீங்க. ஏன்னா 10 பொருத்தம் பார்க்கறது திருமணத்துக்கு சரியான வழிமுறை கிடையாது. 10 பொருத்தம் பார்க்கறது திருமண பொருத்தத்திற்கு மிகச்சரியான முறை கிடையாது. ஜாதக அனுகூல பொருத்தம் பார்க்கணும். 2 ஜாதகத்தையும் வைத்து சகலத்தையும் ஆராய்ஞ்சு அலசி பார்த்துதான் ஒரு பொருத்தத்தை பார்க்கணும். இது உங்களால பார்க்க முடியாது. ஒரு ஜோதிடர் தான் இதை கண்டிப்பா பார்க்க முடியும். 2 ஜாதகத்தோட குணநலன், ஆயுள், வாழ்க்கை முறை, தசாபுக்தி, இந்த மாதிரி சகலத்தையும் அலசி ஆராய்ஞ்சுதான் திருமண பொருத்தத்தை பார்க்கணும். அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா அமையும். நீங்க உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் செய்யணும்னு நினைச்சிட்டா முதல்ல ஜாதக புக்கை எடுத்துட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் குருபலன் வந்துருச்சான்னு முதல்ல பார்ப்பீங்க. அடுத்ததா எங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ உகந்த ராசி நட்சத்திரம் என்ன, அதை குறிச்சு கொடுங்கன்னு கேட்பீங்க. அந்த ஜோதிடரும் உங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி ராசி நட்சத்திரத்தை குறிச்சு கொடுப்பார். ஒரு லிஸ்ட் கொடுப்பார். பொருந்தாத நட்சத்திரத்தையும் ஒரு லிஸ்ட் கொடுப்பார். அதை வச்சு நீங்க மேட்ரிமோனியல்ல செலக்ட் பண்ணும்போது ஒரு ஃபில்டர் வச்சு நீங்க உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துருவீங்க. அப்படி நீங்க ஒரு ஜோசியர் கிட்ட போகாமையே உங்களுடைய ராசிக்கு ஏற்ற ராசி என்ன, நட்சத்திரம் என்னன்னு பார்த்துக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே திருமணமானவங்க நமக்கு பொருத்தமான நட்சத்திரத்துல தான் நாம திருமணம் பண்ணியிருக்கோமாங்கிறத செக் பண்ணவும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். கன்னிராசிக்கு பொருந்தக்கூடிய ராசி நட்சத்திரங்களை பார்க்கலாம். கன்னிராசியோட அதிபதி புதன். இந்த கன்னிராசியில உத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதமும் இருக்கு. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கன்னிராசிக்காரர்களா இருப்பீங்க. கன்னிராசியோட அதிபதி புதனா இருக்கிறதுனால கன்னிராசிக்காரர்கள் பொதுவா அறிவாளிகளா இருக்காங்க. அதனால இவர்களுக்கு பொருத்தமான ராசி நட்சத்திரங்களை
பார்த்து திருமணம் செய்யும்போது இவர்களோட வாழ்க்கை மிக நன்றாக இருக்கும். அது மட்டுமில்ல, கன்னிராசி ஒரு உபஜய ராசி. உபஜய ராசிக்கு திருமண பொருத்தம் ரொம்ப கவனமா சேர்க்கணும். ஏன்னா இது வாழ்க்கையில கொஞ்சம் ஏமாந்தாலும் வாழ்க்கையை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு ராசியா இருக்கும். கன்னிராசிக்கு முதல் தரமா ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல பொருந்தக்கூடிய ராசி நட்சத்திரங்கள் எதுன்னு பார்த்தா, கன்னிராசிக்கு மகர ராசியும் அதுல வர நட்சத்திரங்களுமான உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2வது பாதமும் மிக பொருத்தமான ஒரு ராசி நட்சத்திரமா இருக்கும். அடுத்ததா ரிஷபராசி. ரிஷபராசியில வர கார்த்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 1, 2, 3, 4 பாதமும், மிருகசீரிடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2வது பாதமும் மிக பொருத்தமான ஒரு ராசி நட்சத்திரமா இருக்கும். அடுத்ததா துலாம் ராசி. துலாம் ராசியும் துலாம் ராசியோட அதிபதி சுக்கிரனும் புதனுக்கு நண்பரா இருக்கிறதுனால இதுல வர நட்சத்திரங்களும் கன்னிராசிக்கு பொருத்தமான நட்சத்திரமா இருக்கும். துலாம் ராசியில வர சித்திரை 3, 4 பாதமும், சுவாதி 1, 2, 3, 4ஆம் பாதமும், விசாகம் 1, 2, 3ஆம் பாதமும் கன்னிராசி நட்சத்திரத்துக்கு மிகச் சரியான பொருத்தமுள்ள ஒரு ராசி நட்சத்திரமா இருக்கு. இதுல கன்னிராசியில சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 1ஆம் பாதத்திலையும் 2ஆம் பாதத்திலையும் பிறந்தவங்களுக்கு துலாம் ராசியில வர சித்திரை நட்சத்திரத்தை 3, 4ஆம் பாதத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரே நட்சத்திரத்துல திருமணம் பண்றது சில விஷயங்கள்ல சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசியில வர மிருகசீரிடம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களும் மிகச்சரியான பொருத்தமுள்ள நட்சத்திரங்களா அமையும். அடுத்ததா மீன ராசியில வர பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்களும், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்களும் பொருத்தமுள்ள நட்சத்திரங்களா இருக்கு. இப்ப சொன்ன ராசி நட்சத்திரங்களை எல்லாம் முதல் சாய்ஸா வச்சுக்கோங்க. அடுத்ததா 2வது சாய்ஸும் இருக்கு. 2வது சாய்ஸ்ல உங்களுக்கு தனுசு ராசியும் அதுல வர நட்சத்திரங்களுமான மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதமும் உங்களுக்கு பொருத்தமுள்ள ஒரு நட்சத்திரமா இருக்கும். கன்னிராசிக்கு சஷ்டாஷ்டக ராசியா கும்ப ராசியும் மேச ராசியும் வரும். விருச்சிக ராசியும் அதுல வர நட்சத்திரங்களும் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு ராசி நட்சத்திரங்கள் தான். ஏன்னா செவ்வாயோட ராசி கன்னிராசிக்கு அவ்வளவு பொருத்தம் இல்லாத ஒரு ராசியா இருக்கும். அதனால விருச்சிக ராசியில வர விசாகம் 4ஆம் பாதமும், அனுசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் இந்த நட்சத்திரத்தை அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாதிரி கும்ப ராசியில வர அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தையும், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தையும் அவாய்ட் பண்றது நல்லது. அதே மாதிரி மேச ராசி கண்டிப்பா ஒரு பொருத்தமில்லாத ராசியா இருக்கும். மேச ராசியில வர அஸ்வினி நட்சத்திரத்தையும் பரணி நட்சத்திரத்தையும் கார்த்திகை 1ஆம் பாதத்தையும் மட்டும் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்கு. நீங்க இந்த மாதிரி முதல்ல ராசி நட்சத்திரங்களை முதல்ல ஃபில்டர் பண்ணி நீங்க எடுத்துட்டு போகும்போது உங்களுடைய பணமும் நேரமும் மிச்சமாகும், ஜோதிடருக்கும் வேலை மிச்சமாகும். நீங்க இந்த வீடியோவை திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி உங்களுடைய உறவினர்களும் சரி அவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.